என்ன ஆனந்தி, ஒண்ணுமே புரியலையே. என்னத்துக்கு இப்படி புகழ்ச்சி பாடல் பாடிக்கிட்டு இருக்கீங்க அருணுக்கு? காலையில இருந்து புகழ்ந்து தள்ளுறீங்களே, என்ன கதை? இதுக்கு பின்னாடி எதனா ஸ்கெட்ச் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஆனந்தி அருணுடைய கேப்டன்சியை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அருண் கேப்டனா இருந்தது இன்னைக்கு ஒரு நாள் தான். மீதி 3 நாள் டாஸ்க் இருந்துச்சு. டாஸ்க்ல வைஸ் பிரின்சிபலா இருந்தாரு, பிளஸ் கேப்டனாகவும் அங்கங்கே இருந்தார். ஆனால் மேஜர் ரோல், அவருடைய ரோல் வைஸ் பிரின்சிபல் தான். கேப்டன் அப்படிங்கிறதுக்கான ரோலை அவர் சரியாக செய்யலை. இவங்க என்னடானா அற்புதமான கேப்டன், அட்டகாசமான கேப்டன், அமர்க்கலமான கேப்டன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையுமே புகழ்ந்து தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்த சத்யா, முத்து, தர்ஷிகா, இவங்க 3 பேரை விடவும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க. புகழணும் அப்படின்னா வீக்கெண்டில் புகழலாம். எதுக்கு இப்பயே புகழ்றீங்க? நாளைக்கு சாட்டர்டே எபிசோடு, அதில் கேப்டன்சியை பற்றி கேட்டால் நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்ததை நீங்கள் அடிச்சு விடலாம். எதுக்காக இப்போ இந்த புகழ்ச்சி? ஏதோ பின்னாடி உள்குத்து இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க. அருணை புகழ்ந்து கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நேரடியாக போய் அருண் கிட்ட சொல்கிறதுன்றது வேற. அருண், உங்களோட கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு அருண், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் நல்லா பண்ணீங்க, சிறப்பாக பண்ணீங்க, பெஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட ஐஸ் வைக்கிறதுன்றது வேற. இவங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே அருணை ஓரக்கண்ணில் சைட் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. அருண் தான் என்னோட க்ரஷ், அதாவது அவர் வைஸ் பிரின்சிபல், இவங்க ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வைஸ் பிரின்சிபலை ரூட் விடுறது, சைட் அடிக்கிறது, ஒரு மாதிரி அஃபேர் இருக்கிறது, இதெல்லாம் தப்பு. ஆனால் இவங்க அதை பண்ணாங்க. புத்தகங்களெல்லாம் வெளியில் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், வயசு மீறி, வயது வரம்பு மீறி, ஒரு பொசிஷன் மீறி அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம். ஒரு 12th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 17 வயசு இருக்கும். ஒரு வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறவருக்கு ஒரு வயசு என்ன இருக்கும்? குறைஞ்சது 35லேருந்து 40 வயசு இருக்கும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு லவ் இவங்க பண்ணாங்க. ரொம்ப புனிதமான ஒரு காதல். அதுல இருந்து தொடர்ச்சியாக அருணை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இவங்க யாரு, ஆனந்தி. ஒரு பக்கம் ஆனந்தி மாதிரி அருணை புகழ்ந்து தள்ள, இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி இருக்காரு பாருங்க. ஜெஃப்ரி ஒரு அட்டக்கத்தி அப்படிங்கறத இப்பதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சௌந்தர்யா கிட்ட அப்படி ஒரு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு ஜெஃப்ரி. என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப இவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு விஜய் விஷாலுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது பிடிக்கல. இதை நம்ம சொல்லி ஆகணும். பெஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வாரம் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீமில் விஷால், கேர்ள்ஸ் டீமில் மஞ்சரி. ஸோ மஞ்சரிக்கு கிடைத்திருக்க முதல் வெற்றி இது. அவங்க தைரியமாக நான் போகிறேன், நான் கேப்டன்சி ஆடுறேன், டாஸ்க் ஆடுறேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளிப் டாஸ்கில் கூட முதல் டாஸ்க்லேயும் முதல் ஃப்ளிப்லேயே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர் தான் மஞ்சரி, சரிங்களா? முதல் டாஸ்க்கு கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில். இன்னைக்கு 2 டாஸ்கையும் வச்சு முடிச்சாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல. காலையில ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் ஒரு கதை, ஒரு 4 கதை சொல்றாரு பிக் பாஸ். அதை ஆர்டரா அடுக்கணும், சரிங்களா? பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரனும் அருணும் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு ஜட்ஜா யார் இருந்தாங்கன்னா நடுவரா தீபக், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஜாக்லின் மற்றும் ஆனந்தி. ஸோ அந்த ஒரு டாஸ்க்ல பாய்ஸ் டீம் தான் ஜெயிச்சாங்க. ஒரு போர்டை மாற்றி வச்சதுனால கேர்ள்ஸ் டீம் தோத்துட்டாங்க. ஸோ அப்பதான் என்னாச்சு, புள்ளிப்பட்டியல் அப்படிங்கிறது சமமாச்சு. 2 பேருமே சமமானாங்க. அதுக்கப்புறமா நடந்த இந்த இறுதி டாஸ்க், அந்த ஃபிளிப் டாஸ்க்ல பாய்ஸ் டீம் ஜெயிச்சாங்க. அதை நம்ம பார்த்துருந்தோம். பாய்ஸ் டீம் ஜெயிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கினாங்க. தீபக் அவர்களை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு கொடுத்தாங்க. இது நடந்த கதைங்க, சரியா? இந்த கதைக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கள் நடக்குது. தீபக்கு விஷாலுக்கு எப்படி இவங்க கொடுத்தாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர், விஷால் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெஃப்ரி என்ன தெரியுமா சொல்றாரு? இதை சௌந்தர்யா கேட்குறாங்க, தீபக் என்ன பண்ணாரு? ஐயோ, தீபக்னே வருது, தீபக் ஃபோபியா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. விஷால் என்ன பண்ணாரு, அவருக்கு எதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்கும்போது ஜெஃப்ரி என்ன சொல்றாருன்னா, கிச்சன் இன்சார்ஜா இருந்தார்ல, கிச்சன் இன்சார்ஜா இருந்து அவர் பண்ணார்ல, அதனால கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்றாரு. சரி, ஜெஃப்ரி மனசுக்குள்ள அதை யோசிக்கிறார், சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேசுறாருன்னா, நான்லாம் வச்சு செஞ்சிருவேன், நான் மட்டும் ஆப்போசிட் டீமாக இருக்குன்னு வச்சுக்கேன், நான் என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்டு ஒருத்தரையும் இன்க்ளூடிங் விஷால் இவங்களெல்லாம் பயங்கரமாக நான் வச்சு செய்வேன். என்ன பாய்ஸ் டீமில் இருந்துட்டேன் நான். விஷால் முத்துவெல்லாம் வச்சு கிளிப்பாராம், வச்சு கேட்பாராம். இவர் அருணெல்லாம் பயங்கரமாக செய்வாராம். இவர் பேசுகிறார் ஜெஃப்ரி, நான் பாய்ஸ் டீமில் இருக்கிறேன், டீம்னு வரும்போது டீமை விட்டு கொடுக்கக்கூடாது, அதனால நான் பேசாமல் இருக்கிறேன். நீ பாய்ஸ் டீமில் இருக்கிறியோ கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறியோ, கேர்ள்ஸ் டீமில் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஜெஃப்ரி பாய்ஸ் டீமை எதிர்த்து பேசின ஒரு விஷயம் இருக்கா? இருக்காது. எந்த டீமில் இருந்தாலும் இது டாஸ்க் தான், டீம் டாஸ்க். கேம் இண்டிவிஜுவல் கேம் தான். நீ தனியாக தான் விளையாடணும், உனக்கு தான் கப்பு கொடுக்க போகிறாங்க, டீமுக்கு கிடையாது.
அதுவும் ராணுவம் வந்து சொல்லும்போது, ராணுவம் வந்து நாமினேஷனில் அந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொல்லும்போது ஒரு எகத்தாலும் ஒரு தெனாவட்டு ஜெஃப்ரி கிட்ட இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தாலும் தெரிய முடியாது வந்து நம்ம ஆக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தாளமாக பாய்ஸ் டீமோட சப்போர்ட் அவருக்கு இருக்குல்ல, அதனால் வந்து பேசினார். நல்லா டாஸ்க் விளையாடுறாரு. ஜெஃப்ரி வந்து பாய்ஸ் டீமுக்கு தேவைப்படுவாங்க நிச்சயமாக. ஸோ அந்த ஒரு தலகணத்தில் கொஞ்சம் வாய் விட்டார். ஆனால் கள நிலவரம் என்ன, ஜெஃப்ரியை கீழே தள்ளிட்டு ராணுவம் மேலே போயிருக்கிறார். இது தெரியாது, யாருக்கு தெரியாது, ஜெஃப்ரிக்கு தெரியாது. ராணுவ மக்கள் கிட்ட நல்லாவே போய் சேர்ந்துருக்கிறாரு, நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. கத்திக்கிட்டே இருந்தால் மட்டும் தெரியாது அப்படின்னு சொன்னார்ல, கத்துனதால தான் தெரிஞ்சிருக்கிறாரு, அது ஜெஃப்ரிக்கு தெரியாது. ஸோ ராணுவம் அங்கே வந்து ஒரு மாதிரி மொக்கையாக பேசினாப்புல. அதுக்கப்புறமா ஜெஃப்ரியும் ரியாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. ரியா வந்து நான் உன்னை அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இல்லை நீங்கள் அந்த மாதிரி தான் சொன்னீங்க, சரி ஓகே இது இப்போ எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல, ஜெஃப்ரியும் வந்து கிட்டத்தட்ட சாச்சின மாதிரி தாங்க, ஒரு பச்சோந்தி தான். அந்த நபருக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபேவராக பேசுறது, அந்த நபருக்கு பின்னாடி அப்படியே அவங்கள வந்து மட்டமாக பேசுறது. இன்னைக்கு சௌந்தர்யா முன்னாடி விஜய் விஷாலை இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் ஆப்போசிட் டீமாக இருந்தால் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், என்னால் பேச முடியல இப்படி பேசின ஜெஃப்ரி நேற்று நைட்டு என்ன பிடுங்குனீங்க, என்ன பிடுங்கினார் அப்படின்னா அதே விஜய் விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரோ அந்த சௌந்தர்யாவுடைய குரலை மாக்கிங் செய்து கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தார், கலாச்சிட்டு இருந்தார், வாய்ஸ் ஷேமிங் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? ஒரு பக்கம் விஜய் விஷாலினுடைய கேரக்டர் அசாசினேஷன், அவர் ரயன் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஜெஃப்ரி வந்து வாய்ஸ் ஷேமிங் வந்து பண்ணிட்டு இருந்தார். அந்த பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு நின்றுக்கிட்டு முத்துக்குமரனை பற்றியும் விஜய் விஷாலை பற்றியும் அருணை பற்றியும் ஜெஃப்ரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால தான் ஜெஃப்ரிக்கு நான் வந்து இந்த பேரே வைக்கிறேன், அட்டக்கத்தி. இது வந்து டம்மி பாவா, டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தைரியம் இருக்கா, சரி இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெஃப்ரி வந்து ஒரு இளம் கன்று, சின்ன வயசு பையன், அவனுக்கு வந்து பயம் இருக்காது, தைரியத்தை தாண்டி பயம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பேசணும்ல, நேராக போய் பேசணும்ல, அவன் தானே ஒரு உண்மையான விளையாட்டுக்காரன். ஜெஃப்ரி வந்து ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னா நேரில் பேசணும், பின்னாடி பேசக்கூடாது. நான் ஆப்போசிட் டீமில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் வாங்க கேர்ள்ஸ் டீமுக்கு வாங்க, வந்து பேசுங்க. பேசுவாரா ஜெஃப்ரி? பேசுவாரா? எதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து எதுக்கு இந்த பில்டப்? என்ன சாதிக்க நினைக்கிறீங்க? என்ன இதன் மூலமாக என்ன காட்ட வரீங்க மக்களுக்கு? உங்களோட இரட்டை முகம் தான் தெரியுது, அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு. முத்துக்குமரன் எதனா சொன்னால் வாயை மூடிட்டு தலையாட்டிட்டு போகிற கூட்டத்தில் நீயும் ஒருத்தன் தான். அப்புறம் உனக்கு ஏன் இந்த பேச்சு? இது ஒரு பக்கம் இருக்கா. ஆனந்தி வந்து அருணை புகழ்ந்து தள்ளினாங்க, மார்பலஸ், ஃபென்டாஸ்டிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினாங்க. காலையில இருந்தே ஆனந்தியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனந்தி வந்து கிளியராக ஒரு கேம் ஆடுவாங்க, மேனிப்புலேஷன். எப்படிலாம் ஆடுவாங்க அப்படின்னா, அந்த நபர் வந்து நாம் மேனிப்புலேட் ஆகிறோன்றதே அவங்க உணராத அளவுக்கு பண்ணுவாங்க. இந்த சில ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான், சில நர்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த டேலண்ட் இருக்கும், வலிக்காமல் ஊசி போடுறது. அதே மாதிரி ஆனந்தி கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டு அந்த நபர் வந்து மேனிப்புலேட் ஆகுறாருன்றத அந்த நபருக்கே தெரியாத அளவுக்கு அப்படியே நாசுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக அதுக்கேற்ற ஒரு டோனில் பேசி பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணிடுவோம். காலையில் அப்படி தாங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஒரு டிஸ்கஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஃபுல் எபிசோடில் இதான் மேஜர் பார்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னா, விஜய் விஷால் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, இந்த சைடு சமைக்க வரவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. சமைக்கிறவங்களோட சேர்த்து யாருக்காக அவங்க சமைக்க வராங்களோ அந்த டீம் மொத்தமாக வந்து ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மஞ்சரி வந்து எடுத்தவொடனே அப்போஸ் பண்ணுறாங்க. சமைக்க போகிறது அவங்க நாங்கள் எதுக்கு டாஸ்க் பண்ணணும், அவங்க சமைக்க போகிறாங்க, அவங்களுக்காக நாங்கள் ஏன் டாஸ்க் பண்ணணுன்ற ஒரு பேச்சை வந்து மஞ்சரி ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காக தானே அவங்க சமைக்க போகிறாங்க, ஸோ நம்ம அதை டாஸ்க் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்ல, ஓகே நம்ம டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமைக்க போகிறது யார் பாய்ஸ் டீமில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயன் கிட்டே வந்து விஷால் என்ன சொல்லுவார்னா, நீயே ஒரு மேனரிசம் சொல்லு, அந்த மேனரிசத்தை சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காலையில் ப்ரோமோவில் நம்ம அதை பேசியிருந்தோம், விஷாலுக்கு வந்து செம்ம வக்கர புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை சொன்னது வந்து ரயன் தான் என்ன சொல்கிறாருன்னா, இடுப்பில் கை வச்சுக்கிட்டு சமைக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகுதுன்னா, மஞ்சரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது டாஸ்க் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எங்களால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற பேச்சு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. என்ன பாயிண்ட்னா, இப்படி தான் போன வாரம் வந்து நம்ம ஒன்று பண்ணோம், இங்கே வரும்போது நம்ம டாஸ்க் வந்து பண்ண சொல்லும் போது அவங்க பண்ண மாட்டேன்னாங்க, அது பயங்கர பிரச்சனையாக போச்சு. அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம செய்வோம்,
செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். இன்னைக்கு இதை செய்ய மாட்டோம்னு சொன்னால் நாளைக்கு வேற எதனா ஒன்று வரும். இப்போ இங்கே அதை வச்சு இந்த டாஸ்க்கை நான் பண்ணுறேன், அதனால் இந்த டாஸ்க்கை நான் மாற்றுறேன்ற மாதிரி நம்ம சொல்ல வேணாம், நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்ல அதை ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் எதிர்க்கிறாங்க. வேண்டாம், இது எங்களால் ஒத்துக்க முடியாது. இதில் ஆனந்தியோட பார்ட் என்ன தெரியுமா? உடனே வந்து எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. வெளில போய் அழுதாங்க, அன்ஷிதா கிட்ட அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நம்ம என்ன லூஸா, அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணுமான்னு சொல்லிட்டு பேசினாங்க. உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் பேசுவோம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போச்சு. அதில் அதான் 1 மணி நேரமும் ஆனந்தி தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னென்னமோ சொன்னாங்க. இது வந்து இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இது இவ்வளோ நேரம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து டாஸ்க் பண்ணுவோம். கடைசியில் முடிவு என்னன்னா டாஸ்க் பண்ணுவோம். இது அப்பயே வந்து இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே. டாஸ்க் பண்ணுவோன்றதை பேசி டிசைட் பண்ணுறதுக்கு எதுக்காக ஆனந்த் இவ்வளோ நேரம் சீன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட்டை சொல்லணும். ஸோ அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்க முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம டாஸ்க் பண்ணுவோம், அதை வந்து நம்ம குக்கிங்கோட நம்ம கனெக்ட் பண்ண வேணாம். இதை அருண் வந்து என்ன பண்ணுறாரு, அருண் உள்ளே புகுந்து ஆனந்தி சொன்ன அந்த ஒரு டிசிஷனுக்கு பாய்ஸ் டீமில் பேசி ஒரு பர்மிஷனை வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கே தான் ஆரம்பிக்குது ஆனந்திக்கும் அருணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புதுசாக ஒரு பாசம், ஆனந்திக்கு அருண் மேலே பாசம். ஸோ அங்கே ஆரம்பித்து பார்க்குற ஒருத்தருக்கிட்டையும் ஆனந்தி வந்து அருணை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அருணுடைய கேப்டன்சி அப்படி வாவ் பிரமாதம் அப்படி சொன்ன, மார்வலஸ், ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி ஒருத்தராக பேசி கடைசியில் நைட்டில் அருணை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணீங்க அருண், நான் வந்து மறந்து போயிட்டேன். உங்களோட கேப்டன்சி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நான் நினச்சேன், நீங்கள் நிறையா கோவப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை. அப்போ ஜாக்லின் கிட்ட அருண் பண்ணதெல்லாம் வந்து கூடவே இருந்த ஆனந்தி அருண் அவ்வளோ பேசினாங்க. பாத்ரூமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருண் வந்து ரொம்ப ரூடாக இருக்காரு, அவர் பேசுறதே ரூடாக இருக்கு, என்ன இப்படி பண்ணுறாரு, அவர் சொல்கிறத அவர் மட்டும்தான் பேசணும், ஆப்போசிட்ல யாருமே பேச விட மாட்டார், இப்படிலாம் பேசின ஆனந்தி இன்னைக்கு ஆனந்தியோடைய அந்த கருத்தை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அருணுடைய கேப்டன்சியை அப்படி புகழ்றாங்க. ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சு, மற்றவங்களுக்கு அந்த விஷயம் சரின்னு படலைன்னா எல்லாரையும் உட்காந்து மண்டைய கழுவி அதை ஒத்துக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சரியா படாமல் மற்றவங்களுக்கு அது வந்து சரியா பட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருடைய மண்டையும் கழுவி, இல்லை இது வந்து நம்ம பண்ணணும், இல்லை இது வந்து அப்படி அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இதை மற்றவங்க சொன்னால் அது அப்படி இல்லைடா, நம்ம வந்து அப்படிடா இப்படிடான்னு சொல்லிட்டு வேற ஒரு கோணத்தில் அதை பேசுறது. ஆனந்தியோட ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்களுக்கு நல்லா பேச்சு திறமை இருக்குது, வார்த்தைகள் அழகாக கோர்வையாக கோர்த்து பேச தெரியுது. அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோனை குறைச்சி ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் டோனில் வந்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியுது அவங்களால. அந்த மொத்த வித்தையும் இங்கே பிக் பாஸ்குள்ளே இறக்குறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு தான். ஸோ இதுதான் மிட் நைட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ங்க. நேற்று வந்து இன்னைக்கு எபிசோடில் பெருசாக கண்டென்ட் எதுவும் கிடையாது. 2 டாஸ்க் நடந்துச்சு, காலையில் இந்த டிஸ்கஷன் நடந்துச்சு, அவ்வளோதான். நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெயிக்கிறாங்க, அதை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக சாச்சனா ஒரு வேலையை பார்த்துருக்குது. இதை வந்து இந்த வீடியோவில் நான் பேச விரும்பலை, நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். சாச்சனாவின் இந்த செயலுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம் அது, சரிங்களா? ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ரஞ்சித் வேறு ஏதோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்ச உடனே அதை வந்து உங்ககிட்ட நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ இந்த ஆனந்தி பற்றியும் அட்டகத்தி ஜெஃப்ரி பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.